ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? 10 மாதங்கள் தேவன் கண்மணி போல நம்மை பாதுகாத்து இந்த 11வது மாதத்திற்குள்ளாய் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 11வது மாதத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. இந்த 10 மாதங்களை எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே கடந்த மாதத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டுமோ எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்தி தந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த மாதத்திலும் கூட தகப்பனே நீர் கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த நீ குடும்பத்தின் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்துங்க. இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்க. ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் திட்டமிட்டு இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களை நேர்த்தியாய் நீர் செய்து முடிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து இந்த புதிய மாதத்துக்குலாம் எங்களை பிரவேசிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் 10 மாதங்கள் தேவன் நம்மை பாதுகாத்தார். இந்த 11வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம அநேகரை நம்பி ஏமாந்து போனவர்களாக, வெட்கப்பட்டு போனவர்களாக, அநேகருடைய காரியங்கள் தோல்வி உற்றதாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த நாட்டில் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எந்தெந்த காரியங்களில் நீ ஏமாந்து போய் வெட்கப்பட்டு நின்னீர்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவன் உங்களை உயர்த்தும்படியாக இந்த மாதத்திலே கடந்து வந்திருக்கிறார். இவ்வளவு நாட்களும் நீங்கள் பட்ட வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த வேளையில ஆண்டவர் உங்களை வெட்கப்படாதபடிக்கு உங்களை வழி நடத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கடன் பிரச்சனை நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டு போய் நின்றிருக்கலாம். இந்த நாளிலே வேலையின் நிமித்தம் உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் நன்றாய் செய்து கூட மற்றவருடைய வார்த்தைகளினால் நீங்கள் வேதனைப்படுத்தி வெட்கப்பட்டு போய் நின்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாத, நீ வெட்கப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வார்த்தையை இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். யார் இந்த நாட்களில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் வழி நடத்துவார் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும்னா ஆண்டவர் நம்ம கூட இருந்து செயல்படுத்த வேண்டும். அவர் நம்மோடு கூட நடக்க வேண்டும், நம்மோடு கூட பேச வேண்டும். வேதத்தோடு கூட நாம் வாசிக்கும் போது அந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு இடைப்பட வேண்டும். இந்த நாளில் இந்த காரியங்களை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன், கேளுங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது, அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் கூட அதிசயமாய் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் அதனால் சொல்றார், நான் உங்களை அதிசயமாக நடத்தி வந்தேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறபடியினால், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க. அதனால தான் அவர் உங்களை சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை வழிநடத்தி வந்த அதிசயமான பாதைகளை நினைச்சு பாருங்க. இந்த நாளில் அவர் உங்களை ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். ஏன்னா நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவருடைய ஜனங்களாய் அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிற நிமித்தம் நீங்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவீங்களா? அந்த சராசரங்களையும் அவர் உங்களுக்காய் படைத்திருக்கிறார். இந்த பிள்ளையுடைய திருமண காரியம் நடைபெறவில்லையே, திருமணத்துக்கு எல்லாம் ஒழுங்கானது போல இருக்கிறது, ஆனால் ஒழுங்காய் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வச்சோன்னா அடுத்த நிமிஷமே வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இல்லைன்னா மற்றவங்க அது நிமித்தம் அந்த திருமண காரியத்தை குழப்பி விடுகிறார்கள் என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய பிள்ளையா இருக்கிற நீ இந்த மாதத்தில் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இனி நீ வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவதா பார்க்கிறோம், நம்முடைய விசுவாசம். முதலாவது அவருடைய பிள்ளையா இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. ரெண்டாவது, அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்யப்படுறதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும் போது அந்த விசுவாசமானது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படும். இந்த நாளிலே தானியேல் ஆண்டவரை விசுவாசித்தான். சிங்க கெபில் அவனை தூக்கி போடுறாங்க. ஆனால் தூக்கி போட்ட மாத்திரத்தில் சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசத்தை தேவன் அங்கு வர்த்திக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை அந்த எரிகிற அக்னி சூழலில் போடும்போது அவருடைய விசுவாசம் தேவன் எங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை தேவன் அங்கு வர்த்திக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த ராஜாவுக்கு முன்பாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவருடைய விசுவாசத்தை அப்படியே வர்த்திக்க பண்ணினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கப்படுற சூழ்நிலை போல தோணும், ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறபடியினால, அந்த கரம் உங்களோடு கூட இருந்து செயல்படுகிறபடியினால, சூழ்நிலையவே மாற்றியர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்படுவதே இல்லை. முதலாவது, நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ரெண்டாவது, அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால நீங்கள் எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை வழி நடத்த போகிறார். இந்த நாளில் அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். இந்த நாளில் இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 50:7 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் அதனால் என்ன செய்ய போகிறதில்ல, பயப்பட போகிறதே இல்லை. ஏன்னா நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார். ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட அசைவாடுகிறவராய் காணப்படுவார். இந்த நாட்டில் மோசே வழிநடத்தும் போது அவர் மேலே ஒரு அசைவாடுதல் காணப்பட்டது நிமித்தமே அந்த செங்கடல் 2 பிளந்தது. அந்த செங்கடலை பிளக்கும்படியாக ஆவியானவர் அவர்களுக்கு முன்பாய் கடந்து வந்தார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு அசைவாடுதல் உங்களுடைய குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கிறபடியினால நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எந்த பிள்ளை நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் புலம்பி தவிக்கிறீங்களோ, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இனி வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் தொழிலின் நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ, எல்லார் கையிலும் ஆண்டவர் என்னை பிடித்து கொடுத்து விடுவாரோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கலாம். நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையை தான் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. 5 அப்பமும் 2 மீனும் தான் 5000 பேரை போஷித்தது. இன்றைக்கு உன் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை வைத்து நீ விசுவாசத்தோடு நீ காரியத்தை செய்யும்போது அது மென்மேலும் பெருகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் காணப்படும். ஏன்னா ஆவியானவர் உங்க கூட அசைவாடுகிறபடியினால், அவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் நீ
நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் என் முகத்தை நான் கற்பாரையை போல் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் முதலாவது அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். வாசிக்கிறேன் கேளுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நாம் என்ன செய்யணுமா? அவரில் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் நிலைத்திருந்து ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்போது தான் நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெட்கப்பட்டு போகாதபடி காணப்பட முடியும். இந்த நாளில் கர்த்தருடைய வருகையில் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த நாளிலே நாம் கர்த்தருக்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே முதலாவது ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக இந்த நாளில் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாய் கர்த்தருக்களாய் நீங்களும் நான் நிலைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது, அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நாம் வழிநடத்தப்படும் போது நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏன்னா வெட்கப்படுற சூழல் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்ததோ அதே இடத்துல ஒரு மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அதே இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். அதனால தான் யோவான்ல நிறைய இடங்களில் வாசிக்கிறோம், நான் அவர்களோடு நிலைத்திருந்தால் நான் அவரோடு கூட என்ன செஞ்சிருப்பேன்? நிலைத்திருப்பேன். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால் அவரோடு இணைந்து இருக்கும்போது, அவரோடு நிலைத்திருக்கும் போது நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றி இந்த நாளில் என்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சூத்திரிக்கிறோம். உங்களுடைய கரந்தோட வல்லமை, உங்களுடைய அபிஷேக வல்லமை இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் பாய்ந்து செல்வதாக. இந்த நாளிலே இந்த செய்தியை பார்க்கிற ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அக்னி அந்த குடும்பத்துக்குள்ளாய் பாய்ந்து செல்லுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே அப்பா, இந்த நாள்ல நீர் எங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தை கொடுத்திருக்கீங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஆமா ஆண்டவரே, இந்த நாட்டை வெட்கப்படாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்தி அவர்களை கனப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் எடுத்த காரியங்களில் நம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெறத்தக்கான ஆசீர்வாதத்தை நீர் உன்னத்திலிருந்து இந்த மாதத்தில் கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்தப்படுவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, இந்த நாட்டில் பெருகவே பெருக பண்ணுவேன் வார்த்தையின்படி ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தில் இந்த மாதத்தில் அவர்களை நிறைத்து ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.